வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். திருப்பதி சென்றால் திருப்பம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதன்படி நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு போனா அங்க இருக்கிற சாமியை கும்பிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கிளம்பி வந்துருவோம். ஆனா திருப்பதியில நம்ம பார்க்க மறந்த அற்புதமான இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வீடியோவில் அது என்னென்ன இடங்கள் என்பதை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பதியில் கட்டாயம் சுற்றி பார்க்க வேண்டிய 5 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த தடவை நீங்க திருப்பதிக்கு போகும்போது இந்த இடங்களையும் போய் கட்டாயம் பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஐந்தாவதாக நாம் திருப்பதியில் பார்க்க போகும் இடம் பாப விநாசம். திருப்பதியில் ஆகாச கங்கை தீர்த்தத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாப விநாசம் அமைந்துள்ளது. இந்த இடத்தின் சிறப்பே இங்கு அமைந்துள்ள கங்காதேவி கோவிலும் அதன் அருகில் அமைந்துள்ள அணையும் தாங்க. 20 வருடத்திற்கு முன்பு இந்த அணையில் மக்கள் அனைவரும் குளித்துவிட்டு வந்து கங்காதேவி கோவிலை சுற்றி வந்து வழிபட்டால் அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் மற்றும் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகமாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இந்த அணையில் குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் மக்கள் யாரும் தற்போது இந்த அணையில் குளிப்பதில்லை. கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு மட்டும் செல்கிறார்கள். நீங்களும் திருப்பதியில் சென்றால் கட்டாயம் இந்த இடத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். 4ஆவதாக நாம் திருப்பதியில் பார்க்க போகும் இடம் ஆகாச கங்கை தீர்த்தம். இந்த இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மேல் திருப்பதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆகாச கங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த இடத்திலிருந்து வரும் அருவியில் கொட்டும் நீரை மக்கள் தீர்த்தமாக தங்கள் இல்லங்களுக்கு வாட்டர் கேனில் பிடித்து செல்கிறார்கள். அதனால் இந்த இடம் மிகவும் புகழ்பெற்றது. மக்கள் நிறைய பேர் இந்த இடத்திற்கு பேருந்துகளிலோ இருசக்கர வாகனங்களிலோ கார்களிலோ வந்து நேரடியாக தீர்த்தங்களை பிடித்து கொண்டு செல்கிறார்கள். நீங்களும் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கும் போய் பாருங்க. 3ஆவதாக நாம் திருப்பதியில் பார்க்க போகும் இடம் மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடம் எங்க இருக்குதுன்னா நகராவனம் ஜங்கிள் புக்ஸ் இதுக்குள்ளதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைந்துள்ளது. நகராவனம் ஜங்கிள் புக்ஸ் இதுக்குள்ள வலது பக்கத்துல மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸ் செல்லும் வழின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா இயற்கையின் அற்புதமான இந்த மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸை நீங்க பார்த்து ரசிச்சு குளிச்சுட்டு வர முடியும். 2ஆவதாக நாம் திருப்பதியில் பார்க்க போகும் இடம் நகராவனம் ஜங்கிள் புக்ஸ். இந்த இடம் கபிலர் தீர்த்தத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. மான், முயல், நரி, குரங்கு என்று பல உயிரினங்கள் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் நாம் மலையேறி சென்று கொண்டே இயற்கையின் அழகை ரசிக்க முடியும். அதனால திருப்பதிக்கு போனா இந்த இடத்துக்கு மறக்காம போய் பாருங்க. முதலாவதாக நாம் திருப்பதியில் பார்க்க போகும் இடம் கபில தீர்த்தம் கபிலேஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்க அமைந்துள்ளதுன்னா கீழ் திருப்பதியில நந்தி சிலைக்கு எதிரே அமைந்துள்ளது. திருப்பதியில் இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்றது. இந்த கோவிலுக்கு பின்னால் கபில தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் அமைந்துள்ளது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல மக்கள் அனைவரும் குளிப்பார்கள். இந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு அப்படியே சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுவித அனுபவமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கட்டாயம் நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா இந்த கபில தீர்த்தம் நாகேஸ்வர சாமி கோவிலுக்கு கட்டாயம் போய் பாருங்க. வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 5 இடங்களுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.